களத்தில் பிரிந்த உயிர் சூரியவன்சி அதிர்ச்சி சற்றுமுன் விபரீத மரணம் அதிர்ந்து போன கிரிக்கெட் உலகம். இந்தியா இங்கிலாந்து தொடரில் ஏற்பட்ட திடீர் விபரீதம். அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதற்கு முன்பு இந்திய கிரிக்கெட் அணி சமீபத்தில்தான் அயர்லாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடியிருந்தது. அந்த அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியிருந்த நிலையில் அந்த தொடரை இந்திய கிரிக்கெட் அணி வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த தொடரில் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து அந்த தொடரை இழந்திருந்தது இந்திய அணி. அந்தளவுக்கு மோசமான விளையாட்டை இந்திய அணி அந்த தொடரில் வெளிப்படுத்தியது. அதுவும் அந்த தொடரில்தான் அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சூரியவன்சி என 3 அதிரடி ஜாம்பவான்களும் இருந்தனர். ஆனாலும் கூட பிளேயிங் 11 என்று வந்தபோது சூரியவன்சியை அந்த தொடரில் ஒதுக்கிவிட்டார் தற்காலிக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் செய்த மிகப்பெரிய தவறாக மாறியது. ஏனென்றால் சூரியவன்சி இல்லாத அந்த ஒரு காரணத்தால் தான் அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. இப்படி ஒரு வரலாற்று தோல்வி என்பது இந்திய அணிக்கு இதுதான் முதல் முறை. அதுவும் கத்துக்குட்டி அணியான அயர்லாந்து அணிக்கு எதிராக 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய கசப்பான அனுபவத்தை இந்திய அணிக்கு உருவாக்கியது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரே ஒருவர்தான், தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரை இந்த ஒரு தொடரில் கேப்டனாக கொண்டு வந்து இந்திய அணி தன் தலையில் தானே மண்ணை எள்ளி போட்டு கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரையில் திறமை என்று இவரிடம் பெரிதாக எதுவுமே இல்லை. ஆனால் தலைக்கணம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த தலைக்கணம்தான் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணிக்கு தோல்வியையும் உருவாக்கியது. ஏனென்றால் இந்திய ஏ அணியில் இதற்கு முன்பு நிறைய போட்டிகளில் சூரியவன்சி சிறப்பாக விளையாடியிருக்கிறார். ஆகவே இவரை அயர்லாந்துக்கு எதிரான ஆடம் 11 களமிறக்கிவிட்டால் சூரியவன்சி கண்டிப்பாக சிறப்பாக பேட்டிங் செய்து விடுவார். அப்படி சிறப்பாக பேட்டிங் செய்துவிட்டால் வருங்காலங்களில் இந்திய அணியில் ஸ்ரேயஸ் ஐயரின் இடம் கூட சூரியவன்சியால் பாதிக்கப்படக்கூடும். ஆகவே அந்த ஒரு சுயநல புத்தியால் தான் தன்னுடைய இடத்தை இந்திய அணியில் பாதுகாக்க ஸ்ரேயஸ் ஐயர் இந்த அயர்லாந்து தொடரில் சூரியவன்சியை ஆடம் 11 களமிறக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகிறது. அந்த ஒரு பொறாமை எண்ணத்தால் தான் சூரியவன்சிக்கு அயர்லாந்து தொடரில் ஆடம் 11 ஸ்ரேயஸ் ஐயர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கான பலனையும் ஸ்ரேயஸ் ஐயர் இப்போது அனுபவித்து விட்டார். இதுவரை இந்திய அணி இதுபோன்ற கத்துக்குட்டி அணிகளிடம் ஒரு தொடரில் முழுமையாக அனைத்து போட்டிகளிலும் தோல்வியடைந்து வாஷ் அவுட் ஆனதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஸ்ரேயஸ் ஐயரால், அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரின் சுயநலத்தால் அப்படி ஒரு அவமானத்தை இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்றில் முதல் முறையாக சந்தித்துள்ளது. மேலும் இந்த அயர்லாந்து தொடர் முடிந்த கையோடு இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. இதில் முதலாவதாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெறுகிறது. ஆகவே இந்த தொடரிலும் அயர்லாந்து தொடரில் விளையாடிய அதே இந்திய அணிதான் விளையாடுகிறது. அதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. ஏனென்றால் இந்த தொடரிலும் ஆடம் 11 சூரியவன்சியை ஸ்ரேயஸ் ஐயர் களமிறக்காவிட்டால் மிகப்பெரிய அவமானத்தை இந்திய அணி சந்திக்க நேரலாம். அதுவும் அயர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணிக்கு எதிராகவே ஒன்றுமே செய்ய முடியாத இந்திய அணி இது போன்ற ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணிக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ஆக அந்த ஒரு நிலையை உணர்ந்த தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இப்போது அவருடைய தவறை உணர்ந்து முதல் போட்டியிலேயே சூரியவன்சிக்கு பிளேயிங் 11 இடம் கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டி சற்று முன் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் ஓப்பனிங் இறங்குவார்கள் என்று எதிர்பார்த்த போது திடீரென சூரியவன்சியும் இசான் கிசானும் களமிறங்கினார்கள். அப்படியாக களமிறங்கிய இந்த இருவரும் ஏற்கனவே பேசி வைத்து விட்டு வந்தார்களா என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் இந்த 2 பேருமே அதிரடிக்கு பேர் போனவர்கள். ஆனால் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய இந்த இருவரில் சூரியவன்சி மட்டுமே ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினார்.
அந்த பக்கம் இசான் கிசானை பொறுத்தவரையில் இவர் நிதானமாக சிங்கிள் ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து சூரியவன்சி அதிரடியாக விளையாடுவதற்கு மட்டுமே உதவி செய்தாரே தவிர்த்து இசான் கிசான் தனியாக அதிரடியாக விளையாடவில்லை. ஆனாலும் கூட இந்த போட்டியில் சூரியவன்சியின் அதிரடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரத்தனமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கிய முதல் ஓவரிலேயே 2 சிக்சர்களை பறக்கவிட்டார். அதன் பிறகு இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு ஓவரிலும் கிட்டத்தட்ட 2 சிக்சர்கள், 1 பவுண்டரி என 3 பெரிய ஷாட்டுகளை குறைந்தபட்சமாவது அடித்துவிட்டார். அந்தளவுக்கு வெறித்தனமாக விளையாடி வந்த சூரியவன்சி போட்டியின் 8வது ஓவரிலேயே தனி ஆளாக சதத்தையே எட்டிவிட்டார். அவங்க சூரியவன்சி மட்டுமே 32 பந்துகளை எதிர்கொண்டு 8 ஓவர்களிலேயே சதத்தை தொட்டியிருந்தார். அதே சமயம் இந்திய அணியும் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்கவில்லை. மேலும் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று இந்திய அணி உணர்ந்து இந்த ஒரு போட்டியில் அதை சிறப்பாக கையாண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆளாளுக்கு அதிரடியாக விளையாட நினைத்து விக்கெட்டை இழக்காமல் யார் முதலில் அதிரடியாக விளையாடத் தொடங்குகிறார்களோ அவருக்கு ரன்னராக இருக்கும் நபர் விட்டு கொடுத்து விளையாடும் அந்த ஒரு யுக்தியை இந்த போட்டியில் இந்திய அணி பயன்படுத்தியது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி செய்த மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், இந்த போட்டியில் இந்திய அணி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 20 ஓவர்கள் முடிவில் 262 ரன்கள் வரை எடுத்து இங்கிலாந்து அணியையும் 190 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் மாபெரும் வெற்றியை படைத்தது. அதே சமயம் இந்த ஒரு போட்டி இந்த ஒரு மிகப்பெரிய ரன் குவிப்பை பற்றி பேசப்படாமல் மற்றொரு விபரீதத்தை பற்றி பேச வைத்துள்ளது. ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்யும்போது சூரியவன்சி அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் சரியாக 9வது ஓவரில் சூரியவன்சி ஒரு பந்தை அதிவேகமாக பவுண்டரியை நோக்கி அடித்தார். அந்த சமயத்தில் அந்த பந்தை பிடிக்க ஓடி வந்து தடுக்க முயன்ற இங்கிலாந்து இளம் வீரர் ஒருவரின் தலையில் அந்த பந்து அதிவேகமாக தவறுதலாக தாக்கிவிட்டது. அந்த சமயத்தில் உடனடியாக அந்த வீரருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பின்னர் சிறிது நேரத்தில் அவர் மீண்டும் விளையாட வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தபோது அந்த இளம் வீரர் பற்றிய எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகவில்லை. பின்னர் தான் இந்த மேட்ச் முடிந்த பிறகு அந்த அடிபட்ட வீரர் பற்றி அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அவங்க அந்த வீரருக்கு ஆரம்பத்தில் லேசான காயமாக தெரிந்தாலும் அவர் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அப்படி அனுமதிக்கப்பட்ட அவர் சிறிது நேரத்திலேயே சுயநினைவு இழந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் இறுதி வரை அவருக்கு சுயநினைவு திரும்பவில்லை என்றும் இதனால் அவர் இக்கட்டான சூழலுக்கு சென்று விட்டதாகவும் கூறுகின்றனர். அதே சமயம் இங்கிலாந்து நாட்டில் சில செய்தி ஊடகங்களில் அந்த நபர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாகவும் கூட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு செய்தி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ T20 போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அதுவும் இப்படியாக காயம்பட்டு விபரீத சிகிச்சைக்கு உள்ளான அந்த நபர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இளம் வீரர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஒருவேளை இப்படியாக காயம்பட்ட நபர் பிரபல கிரிக்கெட் வீரராக இருந்திருந்தால் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்டிலும் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் காயம்பட்ட வீரர் பிரபலமில்லாத வீரர் என்பதால் அவர் பற்றிய செய்திகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் வெறித்தனமான இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும் குறிப்பாக இந்திய அணியின் மிரட்டலான வெற்றியை பற்றியும் தான் பேசுவார்கள் என்று நினைத்தபோது இந்த போட்டி முடிந்த பிறகு திடீரென ஒரு உயிரே போகும் சூழ்நிலை இந்த போட்டியில் உருவானதை பற்றி தான் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்டிலும் பேசி வருவதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.